विश्वतीर्थम् विश्वात्मकम् विश्वचिदन्निरीशम् अद्यन्तशून्यम् सकलैकनाथम् श्रीविश्वकर्माणमहम् नमामि। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। காண்ட மகாபுராணம் நாகர காண்டம். இதுல நேற்றுக்கு பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயம். அதுல ஈஸ்வர சண்முகன் கேட்கிறார். அதற்கு ஈஸ்வரனுடைய சிருஷ்டி தத்துவத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என கேட்க, முதல்ல அந்த விஸ்வகர்ம பரபிரம்ம நிர்குண பரபிரம்மமாக விளங்கக்கூடிய அந்த விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய லட்சணத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். அதனுடைய பண்பு எப்படிப்பட்டது, லட்சணம். அது ஏக வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த ஏக வஸ்துவனுடைய லட்சணத்தை எடுத்து பேசுறார். ராமன் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்றோம், ராமனுடைய குணங்களை எடுத்து பேசுறோம். ராமன் தர்மத்தில் தர்மவான், குணவான். அப்ப இந்த மாதிரி அந்தந்த சிந்தனை உடையவனை எப்படி அந்த இயல்பை காட்டுமோ அதுபோல இந்த பரபிரம்மத்தினுடைய இயல்பு என்ன, அந்த குணங்கள் என்ன அப்படின்னாக்கா, அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம்னா மூன்று காலங்களிலும் எது அழியாமல் இருக்குமோ அது சத்து அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மூன்று காலங்களிலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்று காலங்களிலும் எது நிலையாக ஒரு வஸ்துவானது இருக்குமோ, தோற்றமும் இல்லாமல் மறைவும் இல்லாமல், பிறப்பு இறப்பு ஜனன மரணம் இல்லாமல் ஒரு வஸ்துவானது இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னாக்கா, அப்ப அந்த வஸ்துவினுடைய தன்மையை, அதனுடைய அந்த வஸ்து மூன்று காலங்களிலும் மாறாமல் மறையாமல் அழியாமல் எதனாலும் தாக்கப்படாமல் இது எதற்கும் காரணமாக காரியமாக இல்லாமல் ஒரு வஸ்து இருக்குனாக்கா அது பரபிரம்மம். அப்படி பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எத்தனையோ வஸ்துக்கள், சேரு, டேபிள், மொபைல், டிவி, காரு, வீடு, காடு எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாமே ஒரு காலத்தில் தோன்றியது. எதெல்லாம் தோன்றினவோ அதெல்லாமே மறைந்துவிடும். இதுவே நியதி, இதுவே தர்க்கம். அப்ப இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்துல அப்படி பரீட்சை பண்ணி பார்த்தோம்னாக்கா, தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். இந்த உலகத்தில் அப்படி நிலையான ஒரு வஸ்து இந்த உலகத்துல கிடையாது. அப்ப அந்த உலகத்திற்கு இப்ப நிலையான ஒரு வஸ்து இந்த உலகத்துல இல்லை அப்படின்னாக்கா, அப்ப நிலைத்த அந்த வஸ்து, அந்த வஸ்துவை தான் சத் அப்படின்னு சொல்றது. மூன்று காலங்களிலும் அது மாறாமல் மறையாமல் இருப்பதை நேற்றைக்கு பார்த்தோம். ஜீவ ஆத்ம தத்துவத்தை நேற்றைக்கு பார்த்தோம். மூன்று சரீரங்களையும் 5 கோஷங்களையும் கடந்து ஒரு வஸ்துவானது இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை என்ன சொல்ற, ஜீவாத்மான்னு சொல்றோம். அதே போல இந்த பிரபஞ்சத்தை ஒரு ஆற்றலானது, இந்த காஸ்மிக் எனர்ஜியானது இயக்குகிறது. அதை பரபிரம்மம்னு சொல்றோம். அப்ப அது என்னன்னா நிர்குணம். நிர்குணம்னாக்கா மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டது, 5 புலன்களினால் அறியப்பட ஒண்ணாதது. அப்போ இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசும் பொழுது, சிருஷ்டி தத்துவத்தை பேசும் பொழுது நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னு நினைக்கிறோம், ஒன்லி இட் இஸ் டாக் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நத்திங் எனி திங்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். பட் இந்த வேதம் என்ன சொல்றதுனாக்கா, இட் இஸ் நாட் talk only about spirituality, it is talking about medicine, technology, அப்புறம் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன், இன்னும் இத்தியாதி கலைகள், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. இது ஒரு பல்கலைக்கழகம், இது ஒரு பெரிய லைப்ரரி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வேதத்துல சிருஷ்டி அப்படின்னு இங்க சொல்லும் பொழுது பகவான் சொல்றார். அதனுடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லும் பொழுது நேற்றுக்கே சொன்ன ஜோதிர்மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வபரம் நிரீஷம் அத்யந்த சூன்யம் சகலைகநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானம் அகம் நமாமி.
இந்த சத்தியம் ஞானம் அனந்த ரூபமாக இருக்கக்கூடிய சர்வம் கல்விதம் பிரம்ம என்று சொல்லக்கூடிய அந்த பரபிரமத்தை, விஸ்வகர்ம பரபிரமத்தை அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். அப்ப அதனுடைய தன்மையை இன்னும் அதை பற்றி எலாபரேட்டா சொல்லிட்டே போகும் பொழுது, நிரஞ்சனம் நிராகாரம் நிர்விகல்பம் நிரூபகம் நிராகாரம் நிராலம்பம் நிர்விதானம் நமாம்யகம் அநாதி அப்பிரமேயம் ச அரூபஞ்ச யதா ததா திரைலோக்கியம் ஈசத்வம் விஸ்வகர்மன் நமோஸ்துதே. நமோ விஸ்வாத்மபூதாய விஸ்வாய விஸ்வரூபாய விஸ்வபீஜாயதே நமக. நமோ விஸ்வாத்மபோதாய விஸ்வகர்மன் நமோஸ்துதே. நமோஸ்து விஸ்வவியாபாரின் நமோ விஸ்வவியாரினே. நமோ நண்ட விதானாய நமஸ்தே விஸ்வகர்மனே. விஸ்வாய விஸ்வரூபாய நமஸ்தே விஸ்வமூர்த்தயே. விஸ்வமாத்ரு பிதாரூப விஸ்வகர்மன் நமோஸ்துதே. விஸ்வமங்கல மாங்கல்யே நமஸ்தே விஸ்வகர்மனே. விஸ்வைக விபோ விருக்ஷ விருக்ஷசாகே சம்சிதௌ சாகோ உபாசாகோ சம்பன்னக விஸ்வகர்மணி வீட்சிதக ததோபமான பிரம்மாண்ட பீஜமோங்காரமேவச்ச. ஓங்கார பிரபவம் சர்வ த்ரைலோக்கியம் சச்சராச்சரம் சா விருக்ஷ திரிகுணாத்மா சா குஹ்யாத் குஹ்யதரம் மகத் பராத் பரமிதம் வக்ஷே சுமனா சுட்டு சதாசிவக விருக்ஷாக்ரேச்சே மகாசம்புகோ விஸ்வகர்மா கிரியாத்மகः சா விருக்ஷ பஞ்ச பிரம்மாத்மா ரூபதः தத்ர தத்தவேதः இதம் வக்ஷே சுமனா சுண்ணு சண்முக. பிரதமம் விஸ்வரூபேன திதியோ சக்தி மூர்த்திதः திருதியோ விஷ்ணுரூபச்ச சதுர்த்தோ பிரம்ம ஏவச்ச பஞ்சமம் கர்ம நாமேதி பஞ்சசிருங்கோ சதாசிவக ஏஷ பஞ்சவிதா மூர்த்திக்கு விஸ்வகர்மா விநிர்விதா. அப்போ இந்த பரபிரம்மத்தினுடைய விஸ்வகர்மாவினுடைய பரபிரம்மம் இதற்கென்று நிராகார ஸ்வரூபம்னா இது என்னது, இதற்கென்று எந்த ஒரு ஆகாரம்னா என்ன சொல்றதுனாக்கா, இந்த உடலுக்கு எது ஆகாரம்? அன்னம். அன்னத்தினால் உடல் பெருத்தது பருத்தது. அப்ப இந்த உடலுக்கு எது ஆகாரம்? அன்னம். அந்த மாதிரி பரபிரம்மத்திற்கு ஏதாவது ஆகாரம் இருக்கானாக்கா? பரபிரம்மத்திற்கு ஆகாரம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த பரபிரம்மம் நிராகாரம் நிர்விகல்பம் அப்படின்னாக்கா, நிர்விகல்பம்னா என்ன? எந்த ஒரு மாற்றத்தையும் அது அடையாது. இந்த உடல் சிறுசிலிருந்து பருத்து பருத்து பெருசாகி மறுபடியும் என்ன ஆகுது? மறுபடியும் சிறுத்து அழிந்து விடுகிறது. அந்த மாதிரி அது ஏதாவது ஆகுதா அப்படின்னாக்கா அந்த மாதிரி பரபிரம்மம் ஆவது கிடையாது, ஆவது இல்லை. அப்புறம் நிராகாரம், இதற்கென்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த உடல் வருவதற்கு எது ஆதாரம்? தாயும் தந்தையும். அப்ப இந்த உடல் வருவது அந்த மாதிரி பரபிரமத்துக்கு என்ன ஆதாரம்னாக்கா அதற்கென்று ஒரு ஆதாரமும் கிடையாது. நிராலம்பம்னாக்கா நிராலம், இது இதை எதுவும் சார்ந்து இருப்பதில்லை. நான் இந்த உடல் எதை சார்ந்து இருக்கிறது? இந்த உடல் ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. ஆத்மா இல்லாட்டி இந்த உடல்ல இயங்காது. அது ஜீவாத்மா இல்லாட்டி இந்த உடல் இயங்காது. அப்ப அது மாதிரி பரபிரம்மத்தை ஏதாவது சார்ந்து இருக்கனாக்கா கிடையாது. இப்போ ஆத்மாவை சார்ந்தே எதுவும் கிடையாது. அப்ப இந்த உடல் நேற்று சொன்ன அந்த கதை சொன்ன அதான், இந்த உடல் பருத்து பெருத்து எதை சார்ந்து இருக்கிறது? ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. ஆத்மா இல்லாட்டி இது இயங்காது. சோ ஆத்மா அதை நிலைத்து நிற்பதற்காக, அது இயங்குவதற்காக ஏதாவது சார்ந்து இருக்குதுனாக்கா அப்படி எதையும் அது சார்ந்து இல்லை. அப்ப என்ன? அது சுயம் பிரகாசம், சூரியனை போல தன்னைத்தானே அது பிரகாசப்படுத்திக் கொள்கிறது. அப்ப எப்படி நான் சூரியனை பார்க்கணும்? நான் டார்ச் லைட் அடிச்சா பாக்குறேன் இல்லையே. அப்ப சூரியன் தன்னை எப்படி பிரகாசிக்கிறது? தான் தன்னை பிரகாசப்படுத்திக் கொள்ளுது. அதுபோல இந்த ஆத்மா தான் தன்னை பிரகாசப்படுத்தி, அதனாலதான் இருட்டுல போய் கரெக்டா அந்த பர்ஸ் எடுக்க முடியும். அப்ப தான் தன்னை ஸ்வயம் ஜோதியாக ஸ்வயம் பிரகாச தன்மையோடு அது இருக்குது. தான் தன்னையே அது அறிந்து கொள்கிறது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய அதுல சொல்றது. இந்த சூத்தியை விஸ்வகர்ம பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஸ்துதிய தினந்தோறும் இதை நாம செய்யலாம். இதை பாராயணம் செய்து படிச்சுட்டு வரலாம். அடுத்தது என்ன பண்றாருனாக்கா, இது அப்படியே பேசிட்டு வரும் பொழுது ரிக்வேதத்திலிருந்து கோட் பண்றார். யாரே? பரமசிவன் என்ன பண்றார்? ரிக்வேதத்திலிருந்து கோட் பண்றார். புருஷ சூக்தத்திலிருந்து அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மையை சொல்லும் பொழுது சகஸ்ர சீருசா சகஸ்ராட்ச 1000 தலைகளை உடையவர். யாரு? பரபிரம்மா. எப்படிப்பட்ட 1000 தலைகளை உடையவர், 1000 கைகளை உடையவர்.
அப்ப சகசிர சீருஷா புருஷக சகசிராட்ச சகசிரபாத்து சபூமிம் விஸ்வதோ புத்வா அத்யதிஷ்ட தசாங்கலம் புருஷ ஏவ இதம் சர்வம். இதம் சர்வம் அது புருஷன். அந்த புருஷன் எந்த புருஷன்? பரமாத்மாவை என்ன சொல்றோம்? புருஷன் சொல்றது. புருஷகன் என்ன? அதுக்கு மீனிங் என்ன? பூரயத்வாத் இது புருஷா. இந்த பிரம்மாண்டம் முழுவதும் யார் பூர்ணமாக நிறைந்திருக்கிறாரோ, பூர்ணத்துவத்தோடு இருக்கிறாரோ அவரை புருஷகா பூரணத்துவாத் பூரயத்வாத் இது புருஷகா அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த புருஷ சூக்தம் அதுக்கு என்ன சொல்? விராட் விஸ்வகர்ம புருஷ சூக்தம்னு சொல்றது. கால ஓட்டத்தில் அந்த பேரெல்லாம் காணாம போயிருக்கு. அப்போ அந்த புருஷ சூக்தத்துல என்ன சொல்றாரு? புருஷ ஏவ இதம் சர்வம். புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் புதாமிருதத்வஸ்யேசானஹ யதன்னேனாதிரோகதி ஏதாவானஸ்ய மகிமா. ஏதாவான் அஸ்ய மகிமா. அப்படியே பார்க்கிற ஏதாவன் இவை அனைத்தும் அவருடைய மகிமா. அதுதான் விபூதி. என்ன சொல்றா? விபூதி லட்சணம் சொல்லும் பொழுது என்ன சொல்றா? நித்யம் விபும் சர்வகதம் சூக்ஷ்மம் தவ்யயம் பூதயோனி பரிபஷ்யந்தி தீராஹா. இப்படியாக அந்த பரமாத்மாவை பார்க்கிறார்கள். நித்யம் விபும் சர்வகதம் சூக்ஷ்மம் ததவ்யயம் யத் பூதயோனி. இதெல்லாம் விளக்கம் பார்த்துக்கிறோம் முண்டகோபனிஷத்துல. சோ அப்படிப்பட்ட அந்த வஸ்து புருஷ ஏவ இதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் புதாமிருதத்வஸ்யேசானஹ யதன்னேனாதிரோகதி ஏதாவானஸ்ய மகிமா. அலோச்யாயாதிஷ்ட புருஷः பாதோஸ்யேஹா பவாத் புனः ததோ விஸ்வம் யக்ராமதே சாசனானசனே அபி. அப்புறம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவி திரிபாதூத்த உதய் புருஷா. அப்போ மூன்றில் ஒரு பங்கு இங்க இருக்கு. மூன்றில ஒரு பங்கு தான் இருக்கு. மீதி 2 பங்கு எங்க இருக்குன்னாக்கா விண்ணுலகத்தில் இருக்கிறது. அப்ப அதனுடைய மகத்துவம் மகிமையானது நாம் பார்ப்பது ஒரு பங்கு தான். அவருடைய மகிமை நாம் பார்க்கிறதே ஒரு பங்குக்கே என்னால் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க முடியலையே. முழுவதும் 3 பங்கையும் பார்த்தா எப்படி இருக்கும்னாக்கா அப்போ ஒரு பங்குக்கே எத்தனையோ கேலக்சி அப்படியே சுத்திட்டு இருக்கு அந்தரத்துல. இன்ற வரைக்கும் அந்த நியதிக்கு மாறாம ஓடிட்டே இருக்கிறது. மனிதன் மட்டும் மனிதன் மாறிவிட்டான். அப்புறம் என்ன? மதத்தில் ஏறி விட்டான். அப்ப மாறாதது என்ன? இந்த பிரபஞ்சம் காஸ்மிக்கு இந்த யூனிவர்சல் தான் நியதிக்கு உட்பட்டு இயங்கிட்டே இருக்கிறது. மற்ற எல்லாமே மாறிவிட்டது. அப்படி அப்ப திரிபாஸ் அமிர்தஸ்ய அமிர்தம் திவி. அப்ப 3ல் ஒரு பங்கு மட்டுமே மகிமை விபூதியானது நமக்கு தெரிகிறது. மீதி போய் பார்த்தாதான் தெரியும். லிங்கோத்பவர் மாதிரி என்ன பண்ணாக்கா விஷ்ணு பிரம்மா அப்படி மேலே கீழையும் போனாங்கனாக்கா எல்லையை காண முடியாது. தத்துவம் என்ன அப்படின்னாக்கா அது என்ன தாத்பரியத்தை சொல்லுதுனாக்கா இப்ப சிவன் என்ன பண்றாருன்னா பிரம்மா விஷ்ணு போறாங்க, 2 பேரும் சண்டை. நீயா நானா அப்படின்னு. இதோட எல்லையை யார் போய் பார்க்க முடியும்? பார்ப்போமா அப்படின்னு சிவபெருமான் அப்படியாப்பா ரைட்டு ஓகே சரி அப்படின்னு அவர் என்ன விஸ்வரூபம் எடுக்கிறாரு. இந்த எல்லையை பாருங்க அப்படின்னு. உடனே பிரம்மா மேல போறாரு, விஷ்ணு கீழே போறாரு. எல்லையை காண முடியவில்லை. ஏன் காண முடியல அப்படின்னாக்கா அந்த தாற்பயம் என்னன்னாக்கா கல்வியாலும் செல்வத்தாலும் அடைய முடியாது. அந்த சொரூபத்தை காண முடியாது. கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குதுங்க, அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே காமிங்கன்னா எங்க போய் காணுது? நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய படிச்சுக்கிற 4 வேதம் கரைச்சி குடிச்சிட்ட அண்ட பிண்டத்தை என்ன பண்ண முடியாது. அப்ப இது என்ன பண்ணாக்கா அப்ப சிஷ்யத்துவத்தோடு சாஸ்திர குரு விசாரம் சிரவண மனன வித்தியாசத்தினால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப சரணாகதி அடையணும், சிஷ்யத்துவம் இருக்கணும். அப்பதான் என்னுடைய தாற்பயம் புரியணும். அப்படி இப்ப என்னன்னாக்கா அந்த புருஷ சூக்தத்தை எடுத்து அதுக்கு விளக்கம் நிறைய கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அதில் நிறைய சொல்லிட்டு வரும்பொழுது நிர்குணண்டு விசேஷேன
அநாமயமதிஸ்மிருதம் இத்யேவம் லக்ஷணம் ப்ரோக்தம் விஸ்வகர்ம மகாத்மனஹ சிருஷ்ட்யர்த்தம் சர்வசத்வானாம் லோகஸ்யோத்பத்தி காரணம். இது இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, அவ்யயம் பரமாத்மத்வாத் அப்ரமேய ஸ்மிருதி ஸ்மிருதாம். அப்ப இந்த சிருஷ்டி தத்துவத்தை சொல்லும் பொழுது இத்யேவம் லட்சணம் இப்ப சொல்லியாச்சு. அமலானந்திதம் ஏயம் அநாத்யந்த மனுபவம் அவ்யயம் பரமாத்மத்வாத் அப்ரமேயம் ஸ்மிருதி ஸ்மிருதம் நிர்குணந்து விசேஷேன அநாமய மிதி ஸ்மிருதம். அப்போ இந்த நிர்குண பரபிரம்மத்தில் இருந்து இந்த சிருஷ்டி அர்த்தம் சர்வதத்வானாம் லோகஸ்ய உற்பத்தி காரணம் லோகானு உபகாராய ஸ்வகீர்யம் சிந்தயாவ்யகம் சிவசக்தேஷு சம்சித்தி காரணம் விஸ்வகர்மணஹா. இந்த சிருஷ்டிக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் விஸ்வகர்மாக இருக்கிறார். அதற்கு சாதனம் எதை சாதனமாக கொள்கிறானாக்கா, சாதனம் பீஜம் ஓங்காரக அண்ட பிண்ட பகுக்ரியா ஸ்வம் யாயே சமத்யந்த உபதேசன்னு சாரதக அப்படின்னு என்ன சொல்றாங்க. இந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் காரணஸ்வரூபமாக இருப்பது அந்த விஸ்வகர்மன். அந்த விஸ்வகர்மன் எந்த சாதனம் எடுக்கிறார் அப்படின்னாக்கா, ஓம்காரத்தில் இருந்து இந்த சிருஷ்டியானது ஆரம்பிக்கிறது. அகார உகார மகார பிரணவாகார சுரூபாய இந்த சிருஷ்டியானது சொல்லப்படுகிறது. அதுல ரிதம் ஏகமிதம் திருஷ்டுவா கிருத்யர்த்தம் ஜான லோகதः ஓம்காரம் இதம் ஏகஞ்ச ஜனனீ ஜாதமேகம் ஓம்கார கிருதி ரூபேன சாகாரம் விஸ்வகர்மணः பிரணவோ ஆத்மரூபஸ்ய பிரணவம் ஞான ரூபகம் பிரணவம் பரமம் லோகே பிரணவ பரதேவதா பிரணவ பஞ்சமூர்த்திச்ச பிரணவ பரமாத்மக்ரம் பிரணவம் சர்வமூலஞ்சு பிரணவம் பாபநாசகம் பிரணவம் ஜோதி ரூபஞ்ச பிரணவம் மோட்ச சாதனம். பிரணவமே அனைத்திற்கும் ஆதார சக்தியாக இருக்கிறது அப்படின்னு ஓம்காரத்தை இந்த பிரணவத்தை சொல்லிட்டு வேதானாமயம் தேவம் பிரணவம் விஸ்வகர்மனக நாதாத்ம விஸ்வமூர்த்திச்ச விஸ்வகர்மா ஜெகத்குரு அப்படின்னு சிருஷ்டி தத்துவத்தை சொல்றாரு. இந்த சிருஷ்டி தத்துவத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேதேன வித்யதே சித்தம் வேத வேத்யோ சதாசிவக வேத வேதாந்த சர்வஜ்ஞ வேதாத்மா விஸ்வகர்மணஹா. அப்ப இதெல்லாமே என்ன ஆகுது, விஸ்வகர்மா பரபிரம்மத்திலிருந்து சிருஷ்டியானது ஆரம்பிக்கிறது. அதற்கு இந்த புருஷ சூக்தத்தோடு இதை நாம அதுல இணைத்து அதே ஆதாரத்தோடு பிரமாணத்தோடு இங்க ஏற்படுத்துறார். அப்ப சிருஷ்டி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இது வேதாந்தத்துல அங்கங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தொகுத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இருக்கும். இது நம்ம தனியா படிச்சா புரியாது. எத்தனையோ அறிஞர்கள் வேதத்தை எத்தனையோ பேர் கிரிஃப்ட், மேக்ஸ் முல்லர், அப்புறம் ஹோஸ்டேஸ், இது மாதிரி 3-4 பேர் இதை எல்லாம் படிச்சு எல்லாம் வியாக்கியானம் எழுதும் பொழுது என்னன்னாக்கா, என்ன ஒரே பைத்தியகாரத்தனமா இருக்கு, இது என்ன இதை போய் பெருசா இதெல்லாம் பேசுறாங்களே பாரத தேசத்துல, இது என்ன வேதத்துல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு என்ன புரியாது. ஏன் அவன் தனியா என்ன பண்ண, அவன் மீனிங் மட்டும் பொருள் எடுப்பார். ஏன்னா ஒரு பொருளுக்கு எத்தனையோ மீனிங் இருக்கு. விஷ்ணு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் தெரியும். விஷ்ணு அப்படின்னா என்னன்னாக்கா வியாபித்வா இது விஷ்ணு. யாரு வியாபித்து இருக்கிறாரோ இந்த அண்டம் முண்டம் முழுவதும் வியாபித்திருக்கிறாரோ அவரு விஷ்ணு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதனால என்னன்னாக்கா சிருஷ்டி கிரமம் எப்படி அப்படின்றத நாம் ஓரளவுக்கு இதை புரிஞ்சா மட்டும்தான் அந்த சயின்ஸ் வேதம் எந்த அளவுக்கு சயின்ஸ் அப்ரோச் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணாக்கா அந்த பரபிரம்மத்திலிருந்து சிருஷ்டியானது எப்படி அது வெளிப்படுத்துது, இந்த சிருஷ்டி எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா முதல்ல பரபிரம்மத்திலிருந்து அழகா நோட்டு வச்சு அழகா எழுதி 2 மாட்டி சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இது புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி ஒண்ணும் தெரியாது. பரபிரம்மத்திலிருந்து என்ன ஆகுது, சிப்பியில் வெள்ளி போல
அப்ப சிப்பின்னா என்னக்கா, அப்ப வந்து தூரத்துல இருந்து பாக்குறோம், ஒரு கடற்கரையில ஒரு சிப்பி அப்படியே தக தக தகன்னு மின்னுது. அப்புறம் மின்னும் பொழுது நம்ம என்ன பாக்குறோம், ஆஹா யாரோ ஒருத்தர் ஏதோ வெள்ளி கட்டிய விட்டுட்டு போயிட்டாயா, நேரம் ஓடி போய் என்ன தப்புன்னு துண்டை போட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. தப்புன்னு துண்டை போட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துடலாம். கிட்டக்கு போய் பாக்குறோம், அது என்ன ஆகுது, அது சிப்பி. அப்படின்னா அது வந்து வெயிலில் கிளாஸ் அடிக்கும் போது நமக்கு அது எப்படி தெரியுது, வெள்ளி மாதிரி தெரியுது. அது மாதிரி இந்த பரபிரம்மத்தில் என்ன ஆகுதுனாக்கா ஒரு மலின சக்தி, ஒரு மலின சக்தி. எப்படி அந்த இது எப்படி நமக்கு தோற்றத்துல தெரிஞ்சதோ அப்ப அந்த டெல்யூஷன் எங்க ஏற்படுகிறது, இன்னும் அது டீப்பா அனலைஸ் பண்ண அது புரியும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா நமக்கு அந்த எப்படி கயிற்றில் பாம்பு போல, அப்ப கயிற்றுல சாயங்கால நேரம் வர்றோம், வாசப்படியில பாம்பு ஒன்று இருக்குது, கயிறு ஒன்று இருக்கிறது. ஆனா நமக்கு என்னவா தெரியுது, பாம்பா தெரிகிறது. அது பாம்புன்னே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்புறம் அது எப்ப நமக்கு தெரியுது, தாத்தா வந்து ஒண்ணுமில்லப்பா அப்படின்னு அப்பா வந்து டார்ச் லைட் அடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் இது பாம்பு இல்ல கயிறு. பட் அது கயிறுன்னு தெரியற வரைக்கும் அது பாம்பு தான். அப்ப அது எப்படி அந்த கயிறு பாம்பா எப்படி நமக்கு தோன்றியதோ அது போல இந்த பரபிரம்மத்துல என்ன ஆகுது, இந்த சத்து சித்து சொரூபமா இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்தோம். சத்து சித்து அப்புறம் ஆனந்தம், அனந்தம், அனந்தமேவ ஆனந்தம். ஓகே, ஆனந்தம். ஓகே, எல்லை இல்லாமல் இருக்கிறது தான் அனந்தம். அனந்தம் அந்த சத்து சித்து அனந்தம். அப்ப என்ன ஆகுது, பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன, சத்து திரிகால பாக்கியம், 3 காலங்களிலும் மாறாது, மறையாது, அழியாது, இது எதனாலும் நினையாது, வெட்டப்படாது, எரிக்காது. அப்புறம் அதனுடைய சித்துனா என்ன, அறிவு. இதுதான் அறிவு. அது சித்துனா என்ன, ஞானம், அறிவு. இதைதான் நம்ம என்ன சொல்றோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம் பிரம்ம. அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப என்ன, இந்த பரபிரம்மத்துல ஒரு மலின சக்தியானது ஏற்படுகிறது. ஒன்றிலிருந்து எப்படி இன்னொன்று வெளியில வருது, சிருஷ்டி எப்படி ஆரம்பிக்குது, அது மூலப்பொருள் எங்கிருந்து ஒரு பொருள் படைக்க வேண்டுமே ஆனால் என்னென்ன வேணும், மூலப்பொருள் வேணும். ஒரு பொருள் படைக்க வேண்டுமானால் மூலப்பொருள் வேணும். அப்புறம் சகாகாரி, அப்புறம் உபகரணம் சதகாரி, அப்புறம் உபகரணம் மூலப்பொருளாச்சு உபகரணமாச்சு. அப்ப அதையே செய்யக்கூடியவன், அப்ப அதை அந்த ஞானத்தோடு செய்பவன் இல்லையா, அந்த அறிவு வேணும் அவனுக்கு, செய்பவன் இல்லையா. இந்த 3 வேணும். ஒரு பொருள் படைக்க வேண்டுமே ஆனால் மூலப்பொருள் வேணும், அதுக்கு உண்டான கருவிகள் வேண்டும், அதை செய்பவர் வேணும், ஆசாமி. அந்த ஆசாமி என்ன பண்ண, அவரு அறிவு இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். அந்த பொருளை பற்றி அந்த ப்ராடக்ட் பற்றி செய்யணும்னாக்கா அந்த அறிவு இருக்கணும். அப்ப இந்த பரப்பொருள் வந்து அந்த மூலப்பொருள் சிருஷ்டி பண்றதுக்கு மூலப்பொருள் எங்க போய் எடுத்தார் அப்படின்னாக்கா, அப்ப மூலப்பொருள் எடுத்தா அந்த மூலப்பொருளை யார் எடுத்தா அப்படின்னு கேள்வி வரும். பரபிரம்மத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, இதுவே பரம் பராத்பரம். அப்ப அதற்கு மேல ஒண்ணு கிடையாது. அப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா, அப்ப சிருஷ்டி பண்றாரு, பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணும் பொழுது இப்போ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மூலப்பொருள் வேணும், அதற்கு உபகரணங்கள் வேணும், அதை செய்யக்கூடியவன் வேணும். அப்படின்னாக்கா மூலப்பொருள் எங்கிருந்து எடுத்தாரு, அப்ப அது செய்தவன் யாரப்பா, அப்ப இது என்ன உபகரணம், சரி செய்தவர்னா பரபிரம்மம் வச்சுக்கலாம், இது வேணா இவர் செய்யறாரு, அந்த அறிவு இருக்கிறது. அப்புறம் அது உபகரணம் வேணுமே, அப்ப அதுக்கு மூலப்பொருள் வேணுமே அப்படின்னாக்கா இது எப்படி செய்யறாரு அப்படின்னாக்கா, ஏதோ நாபிகி முண்டகோபனிஷத்துல படிச்சோம். என்ன சொன்ன, ஏதோ நாபிகி என்ன சொல்லுங்க, அது விளக்க சொல்லுங்க. தன்னைத்தானே தானாகவே படைப்பவன். அது என்ன சரியான விளக்கத்தை சொல்லணுமோ இல்ல, எப்படி சிலந்தியானது, எப்படி சிலந்தி பூச்சியானது தன் கூட்டை படைக்கிறதற்கு அது மூலப்பொருள் எங்கிருந்து இருக்குது, புரியுதா. எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன் கூட்டை படைப்பதற்கு தன்னிலிருந்து அந்த மூலப்பொருளை எடுக்கிறதோ அது போல இந்த பரபிரம்மம் என்ன ஆகுது, சிருஷ்டி செய்வதற்கு தன்னையே மூலப்பொருளாக
எடுக்கிறது. புரியுது இல்ல? இப்போ பாரு, இப்போ இது என்னது? மண் இல்லையா? மண்ணு என்ன வருது? குடம். குடம். ஓகே ரைட். இப்போ மண்ணிலிருந்து குடம் வருது, மண்ணிலிருந்து குடம் வருது. அப்ப குடத்துக்கு மூலப்பொருள் என்ன? மண். மண் இல்லையா? இப்ப இந்த குடம் என்ன ஆகுது? இந்த மண் குடமாக வருது இல்லையா? அப்ப மண் குடமாக வரும் பொழுது அந்த குடத்திற்குன்னு மூலப்பொருள் வேற எங்கேயும் இல்லை. அது எதை சார்ந்து எது சார்ந்து இருக்கிறது? மண்ணை சார்ந்து இருக்கிறது. அப்ப இந்த மூலப்பொருள் என்ன ஆகுது? அப்படியே குடமாக மாறுது இல்லையா? எப்படி மாறுது? பரிணாமம் ஆகுது. என்ன ஆகுது? பரிணாமம் ஆகுது. அப்ப அந்த மண்ணு பரிணாமம் ஆகும் பொழுது என்ன ஆகுது? குடமாகிறது. குடமாகுது. அப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த குடத்துல இப்ப என்ன ஆகுது? அந்த மண்ணு பரிணாமமானது குடம்ங்கிற பேர் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆகுது? முதல்ல ரூபம் வருது. என்ன வருது? ரூபம் வருகிறது. இந்த ரூபம் வருது, அப்புறம் அதுக்கு நாமம் வருது, குடம். ஓகே வராங்க. இப்ப அப்போ இந்த மண் என்ன ஆகுது? இந்த பரிணாமமானது என்ன ஆகுது? ரூபம் வருது. அப்புறம் ரூபம் வந்து அதுக்கு பேர் கொடுத்தாச்சு. ரூபம் வந்தது, இதுக்கு பேர் கொடுத்தாச்சு இல்லையா? இதுல என்ன இருக்குதுன்னாக்கா, மண் இருக்குது. இப்ப நான் குடத்தை பாக்குறேன்னா மண்ணை பாக்குறேன்னா, குடம் குடத்தை பாக்குறேன் இல்லையா? நான் மண்ணை பாக்குறேன். நீங்க பாக்குறது குடம், நான் பாக்குறது மண். இதுதான் என்ன சொல்றதுன்னாக்கா, திருமூலர் பாட்டு என்ன? கல்லில் மறைந்தது மாமத யானை, மரத்தில் மரத்தில் இல்ல சொல்லுங்க. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூபம், பரத்தில் மறந்தது பார்முதல் பூதம். அப்போ கள்ளக்கண்டா நாயக்கண்டா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அதுக்கு என்ன மீனிங்? கோயிலுக்கு போனாரா, கோயிலுக்கு போகும்போது அங்க கல்ல பாக்குறாரு. அவருக்கு பார்க்கறது என்ன ஆகுது? அங்க ஒரு நாய் சிற்பம் ஒன்று வடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாய் சிற்பம் வடிக்கணும் என்ன பண்றாங்க? கல்ல பார்த்தாரு அவரு. அப்ப கல்ல பார்த்தா நாய் தெரியல, நாயை பார்த்தா கல்லு தெரியல. புரியுது? அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுது? இங்க மண்ணை பார்த்தா குடம் தெரியல, குடத்தை பார்த்தா மண்ணு தெரியல. புரியுது இல்ல? அதே மாதிரிதான் இந்த பரத்தை பரபிரம்மத்தை பார்த்தோம்னாக்கா பார்முத பூதங்கள் தெரியாது. இந்த பூதத்தை பார்த்தோம்னா பரபிரம்மம் தெரியாது. ஏன்னா பூதத்தினுடைய பல்வேறு விதமான அம்சங்களாக இந்த லோகத்துல விபூதி மகிமை அது என்ன நம்மள மயக்கிறது. அதனால சினிமா படத்துக்கு போய் உட்கார்ந்து என்னன்னாக்கா, படத்தை பார்த்தா ஸ்கிரீன் தெரியல, ஸ்கிரீனை பார்த்தா படம் தெரியாது. அப்போ படம் பார்க்கும் பொழுதே ஒருத்தர் எவன் ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய ஞானம் அறிவு வந்துருச்சோ அவன் ஞானி. படம் பார்க்கவே அடே இது பின்னாடி ஸ்கிரீன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற புத்தியோடு பார்த்து கொண்டு இருப்பவன் ஞானி. அந்த படத்துல அழுதா குத்துனா வெட்டினா அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். ஆனா பக்கத்தில் ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுகிறாரு. அப்ப என்ன ஆகுது? அவர் அந்த பந்தத்துல மூழ்கிட்டாரு, அதோட ஒன்னா ஒன்றிட்டாரு. அது மாதிரி இந்த உலகத்தில மனிதன் பிறந்தா உலக விஷயங்களை ஒட்டும் பொழுது என்ன ஆகுது? அழுதா அழுகிறா, சிரிச்சா சிரிக்கிறா. ஆனா என்ன பண்ண? இந்த உலகத்தில பரபிரம்மே நித்தியம், அதுவே சத்தியம் அப்படின்னு உணர்ந்தவர்களுக்கு எதை பற்றியதான கவலைகளும் அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுதுனாக்கா, அப்ப இங்க என்ன ஆகுது? மண்ணு இந்த ரூபம் எடுக்குது, குடம்ங்கிற நாமம் வந்துச்சு. இந்த பரபிரம்மம் என்ன ஆகுது? அந்த அப்படி அந்த பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பிச்சதுமே பரபிரம்மாண்டம் வந்தது என்ன ஆகுது? உடனே அதுக்கு யூனிவர்சல் அப்படின்னு நாம வந்தாச்சு. புரியுதா? யூனிவர்சல் யூனிவர்ஸ். புரியுதா? அப்ப என்ன சொல்ற? பிரபஞ்சம்னு சொல்றாரு. அது என்ன சொல்றது? பிரபஞ்சம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, மண் இப்ப மண் எப்படி குடமாச்சு? ஆனா குடம் என்பது இதுல பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தோற்ற மாத்திரம் தான் இந்த குடம். மறுபடியும் என்ன ஆகுது? கோயில். இந்த குடம் உடஞ்சா மண்ணாயிரும். இந்த குடம் அப்படிங்கிறது உடஞ்சா ரூபம் போயிடும், ரூபம் இல்ல, அப்புறம் மண்ணு மட்டுமே மிஞ்சும். அப்ப இதுல என்ன சத்தியம்னாக்கா, மண்ணு மட்டும்தான் இது சத்தியம். குடம் என்பது தோற்ற மாத்திரம், அனித்தியம்னு சொல்றது. அனித்தியம்னா இல்லேன்னு பொருள் அல்ல, பொய்ன்னு பொருள் அல்ல. இது தோற்றத்தில் இருக்கும், அனுபவத்தில் இருக்கும். அறிவுல விசாரம் பண்ணா இதுல எது சத்தியம்னா மண்ணு மட்டும்தான் சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ இதைய யூஸ் பண்ணிக்கலாம்.
அது போல இந்த பிரபஞ்சம் என்பது அனித்தியம், பரபிரம்மம் என்பது சத்தியம். நித்தியம் சத்தியம் அப்படின்னு உணர்ந்துக்கணும். இந்த பிரபஞ்சத்தை நீ யூஸ் பண்ணிக்கலாம், நீ பயன்படுத்திக்கலாம், நீ அனுபவிச்சுக்கலாம். ஆனா அது உண்மை அல்ல, சத்தியம் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். புரியுறதில்ல? அப்படி அந்த பரபிரம்மம் என்ன பண்றது? இப்ப இந்த யூனிவர்சல் பிரபஞ்ச ரூபமா வந்தாச்சு. அதை நான் யூஸ் பண்ண என்ன பண்றேன்னாக்கா, இப்போ இந்த குடம் தான் சத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இந்த குடம் தான் சத்தியம். இப்ப இதுல என்ன ஆகுது? இந்த குடம் தான் சத்தியம் நினைச்சதுனால மண்ணு சத்தியம்னு என்ன அறிவிலிருந்து நான் மறந்துட்டேன். ஏன்னாக்கா இதன் மூலமாக நிறைய அந்த அனுபவத்தை நான் பெறுவதன் மூலம் ஆனந்தத்தை சுகத்தை அனுபவிச்சதுனால என்ன ஆகுது? இதுல மண்ணு தான் சத்தியம் அப்படிங்கறத நானே மிஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகுதுங்க? மண்ணு தான் சத்தியம் நான் நினைச்சதுனால, குடம் தான் சத்தியம் நினைச்சதுனால இப்ப என்ன ஆகுது? அதன் மீது எனக்கு ஒரு பற்று பேண்டேஜ் ஏற்படுகிறது. இப்ப குடம் உடைஞ்சது என்ன ஆகுது? நானு உடைஞ்சிடுறேன். அப்ப எனக்கு தெரியல இது மண்ணு தான் சத்தியம், இந்த மண்ணு தான் குடமா ஆயிருக்கிறது, இதுல பயன்படுத்தில எடுத்துக்கலாம். ஆனா குடம் என்பது நித்தியமானது அல்ல, ஒரு காலத்துல இது போயிடுங்கிற அறிவு ஞானம் எனக்கு இல்ல. அதுவே உண்மையே நினைச்சிட்டு இருந்ததுனால என்ன ஆகுது? எனக்கு ப்ராப்ளம். இப்ப குடம் என்ன ஆகுது? இப்ப குடம் இப்ப நித்தியம்னு நினைச்சதுனால உடைஞ்சதுனால என்னால நானும் உடைஞ்சு போறேன். இது மண்ணுதான் சத்தியம். அப்ப மண்ணுதான் சத்தியம்னா அவன் இந்த குடம் உடைஞ்சா அதை பத்தி அவரு கவலைப்பட போறது இல்லை. இதுதான் ஒரு ஞானியினுடைய நிலை. ஒரு ஞானி, இந்த ஞானத்தை பெற்றவன், இந்த உடல் அப்படிங்கிறது போயிடும், நான் நிரந்தரமானவன், எந்த காலத்திலும் நானு அழிவதில்லை அப்படின்ற அந்த ஞானம் எவன் ஒருவனுக்கு வந்து விடுகிறதோ அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு அதை பற்றியதான தாக்கம் எதுவும் அவனுக்கு வேலை செய்யாது. அப்படி பெண்ணாகுது, அந்த பரபிரம்மத்திலிருந்து பெண்ணாகுது, அந்த பிரபஞ்சமானது தோன்றுகிறது. எப்படி தோன்றுது அப்படின்னாக்கா, அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது. இப்ப என்ன ஆகுது? இந்த மண் உடனே என்ன ஆகுது? ஒரு ஒரு ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இப்ப மண்ணுக்குள் என்ன ஆகுது? ஒரு விதை மண்ணுக்குள்ள போடுறோம். அது என்ன ஆகுது? அது மண்ணுக்குள்ள போட்டதையும் அந்த ஈரப்பதம் உடனே என்ன ஆகுது? அது உள்ள ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்தி உப்பி அங்குரம் முளைக்கிறது. அது போல என்ன ஆகுதுனாக்கா, இந்த சத்து சித்தி சத்தியம் ஞானம் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு என்ன ஆகுது? ஒரு சங்கல்பம் எடுக்கிறது. இப்ப காலையில எந்திரிக்கிறீங்க, காலையில எந்திரிக்கும் பொழுது என்ன பண்றேன்? 4 மணிக்கு எந்திரிக்கலாமா, 4:30 மணிக்கு எந்திரிக்கலாமா, 5 மணிக்கு எந்திரிக்கலாமா, நைட்டே ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, உள்ள அறிவுல போட்டாச்சு. காலையில எந்திரிக்கிற 4 அலாரம் அடிச்சாச்சு. ஒருத்தருக்கு 4:30 அலாரம் அடிக்கிறது. ஆஹா, இன்னும் அரை மணி நேரம் படுத்தா நல்லா இருக்குமே, சுகமா இருக்குமே, அப்ப எந்திரிக்கோன்னு நினைக்கிறோம். பட் முடியல. ஆனா விருத்தி என்ன ஆகுது? உள்ள அறிவு ஓடுது, எந்திரிங்குது. ஆனா உடல் என்ன ஆகுது? ஒத்துழைக்கல. ஆனா அந்த விருத்தி, அந்த எண்ணமானது உள்ள சங்கல்பம் என்ன ஆகுது? 5 மணிக்கு மேல நீ படுத்தா சரி வராது, 5 மணிக்கு மேல, அப்ப 5 மணிக்கு அது எழுந்திருத்துரு அப்படின்னு உள்ள அந்த அறிவானது நம்மள தூண்டு, உள்ள அந்த அறிவு வேலை செய்யும். அது மாதிரி இங்க அறிவு என்ன ஆகுதுனாக்கா, சங்கல்பம், நான் பலவாக ஆகிறேன். அப்ப பலவாக ஆவேன் அப்படின்னாக்கா, அப்ப நான் எப்படி ஆவேன் அப்படின்னாக்கா, முன்பு எப்படி இருந்ததோ அது போல. அப்ப இந்த சிருஷ்டி, அதை விஸ்வகர்ம சூக்தி என்ன சொல்றது? எயுமா விஸ்வாபுவனானி ஜுஹ்வத்ரிஹீர்ஹோதா நிசசாதா விதானக காசிசா விரமண பரமச்சதோவர ஆவிவேசா விஸ்வகர்மா மனசா யத்விகாயா தாதா விதாதா பரமோத சந்திரகே தேசாம் இஷ்டானி சமிஷா மதந்தி யத்ர சப்தரிஷி பரமேகமாஹு யோன பிதா ஜனிதா யோதிதாதா யோன சதா அப்யாசஜ்ஜான யோ தேவானா நாமகா ஏகேயம் சம்சஸ்கந்தமனாய நிர்யா. ஓகே, அப்ப என்ன ஆகுதுனாக்கா, விஸ்வகர்மா மனசா யத்விகாயா தாதா விதாதா. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த உடல்ல வர்றோம், உடல்ல சிருஷ்டி வருது, படைக்கப்படுகிறது. படைக்கப்படும் பொழுது இந்த உடல்ல என்ன ஆகுது? உணரக்கூடிய உடல் எல்லாம் நான் தெரியுது. ஆனா இங்க என்னால உணர முடியல. இதுல முடி, அது என்னிலிருந்து தான் வந்தது. நகம் என்னிலிருந்து தான் வருது. ஆனா அது கட் பண்ணும்போது எனக்கு உணர்ந்து இல்லை. இதை கட் பண்ணும்போது எனக்கு உணர்ந்து இல்லை. ஆனா இங்க கட் பண்ணா வலிக்குது.
அப்ப இந்த உடல்ல எப்படி சத்து அசத்து, இது சத்து அசத். அது போல பரபிரம்மத்துல என்ன ஆகுது, சிருஷ்டின்னு வரும் பொழுது சத்து அசத், ஜட அச்சட, இரண்டு விதமான அந்த பிறப்பு படைப்பு படைக்கப்படுகிறது. புரியுது இல்லையா? அப்ப இங்க இப்ப வந்து மரம் செடி கொடிகள் இவை எல்லாம் இருக்கிறது, மரம் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ ஜீவராசி தான் இருக்கிறது. இந்த ஜீவராசி எல்லாம் உயிருள்ளவைகளாக இருக்கிறது, அவையெல்லாம் உயிரற்றவைகளாக இருக்கிறது. அப்ப இது என்ன அப்படின்னா, இங்க இரண்டு படைப்புகளும் அவரால் படைக்கப்பட்டது. எப்படி இந்த உடலில் இருந்து ரோமங்களும் இந்த சதை பிண்டமான இந்த சதை நகம் ரோமம் இதெல்லாம் எப்படி படைக்கப்பட்டதோ அதே போல. அப்ப இதுல எதெல்லாம் நான் உணர முடியுது, உடல் முழுவதும் உணரக்கூடிய நான் முடியலனால உணர முடியாது, நகத்துல உணர்றதில்லை, நகக்கண்ணில் உணர முடியறதில்லை. அதனால நகை வெட்ட வெட்ட நமக்கு எந்த ஒரு இது தெரியறதில்லை. அதுபோல அந்த பரபிரம்மத்திலையும் இப்ப பாறை இருக்கிறது, அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது, பாறை இருக்காது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னா அதற்கு அறியக்கூடிய அந்த உபாதித்தன்மை அங்க கிடையாது. நகத்துல நான் என்னை உணர முடியாது, முடியல என்னை நான் உணர முடியாது, ஏன்னா அதுக்கு அறியக்கூடிய அந்த இது கிடையாது. அது மாதிரி சிருஷ்டின்னு வரும் பொழுது இவைகள் வரும். அப்ப என்ன ஆகுது, அதுல இருந்து அது நினைச்ச மாத்திரத்துல ஒரு சக்தி வருகிறது. அதுக்கு பேர் என்ன சொல்றது, மூல பிரகிருதின்னு சொல்றது. மூல பிரகிருதி, மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் வருது. அது நினைத்த மாத்திரத்துல என்ன மூல பிரகிருதிங்கிற ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலுக்கு நம்ம என்ன சொல்றோம், நாம சக்தி, புரியுதா, மாயா சக்தி அப்படின்னு சொல்றது. அத யாமா மாயா. எது இப்ப என்ன ஆகுது, இப்ப இது வருது, இப்ப மண்ணிலிருந்து குடம் வருது. குடம் வந்தது என்ன ஆகுது, குடம் என்பது நிலையானது அல்ல, அது தோற்றம் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்ப தோற்றம் மாத்திரம்தான் இருக்கு, நிலையானதல்ல, நித்தியமானதல்ல. இதுல சத்தியமானது நித்தியமானது மண் மட்டும்தான். அந்த மண் தன்னை அந்த பரிணாமமானது குடம்ங்கிறது வருது. அப்ப இந்த குடம்ங்கிற ரூபம் அப்படின்றதுதான் என்னது, தோற்ற மாத்திரம். யாமா மாயா, தோற்ற மாத்திரம் இருக்கு, அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா அது பொய்யல்ல, ஆனா அது அனித்தியம், சத்தியம் அல்ல. பொய்யல்ல, அது சத்தியமும் அல்ல, புரியுதா, உண்மையும் அல்ல. புரியுது இல்ல? அது மாதிரி பெண்ணாகுது இங்க இந்த மூலப்பிரகிருதிங்கிற தத்துவம் வந்தது. அதுல என்ன ஆகுதுனாக்கா, மூன்று தத்துவங்கள். அதுல என்ன சொல்றது, சத்துவம், மூன்று குணங்கள் வருது. சத்துவம், அப்புறம் ரஜஸ், அப்புறம் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள். அப்ப என்ன ஆகுது, இப்ப எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அந்த அணுக்கள் என்ன ஆகுது, சுழற்சி ஏற்படுகிறதா. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அணு, அது என்ன அணு, மூலாணு. அந்த மூலாணு ஒண்ணு என்ன ஆகுது, உப்பும் பொழுது அது வந்து தெரிச்சு அந்த சுழற்சியானது ஏற்படும். அதுதான் என்ன பண்றோம், இந்த புரோட்டான் எலக்ட்ரான் இப்படி ஓடுது, ஓடுது, ஓடுது இல்லையா. அதுதான் என்ன சொல்றது, நடராஜனுடைய ரூபமாக அப்படின்னு சொல்றோம். இந்த அணு கொள்கை இது வந்து கனாத முனிவர் எடுத்து பேசுறாரு. புரியுதா? ரவுண்ட் கட்டியாச்சு. ரவுண்ட் கட்டி என்ன ஆகுது, சிவபெருமான் ஆடுறாரு, அப்படி வருது இல்லையா. அப்புறம் இப்படி கால் இப்படி வருது, அப்புறம் அடுத்த கால் இப்படி வருது, இது ஒரு நிற்குது, அப்புறம் கை இப்படி வருது, அப்படியே இதெல்லாம் இப்படி போகுது இல்லையா. அப்புறம் சந்திரன் சூரியன், இதுதான் பிரபஞ்சத்தினுடைய தன்மை அப்படி சொல்றது இல்லையா. அப்ப என்ன ஆகுது, இந்த அணு, அதுதான் நடராஜனுடைய தத்துவம். அது நிறைய சப்ஜெக்ட், அது சயின்ஸ், அது லேட்டர் யூசி. இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ், இதை என்ன சொல்லலாம், இப்படி நாம பார்க்கலாம். நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான், புரியுது சயின்ஸா. நம்ம இதை இப்படி அந்த போக்கஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு இல்லையா, இந்த மூன்று குணங்கள் இது என்னன்னாக்கா, இதுக்கு ஒரு வர்ணம் கொடுக்கிறது, இது வெண்மையானது, இது சிவப்பானது, இது கருப்பானது அப்படின்னு அதுக்கு ஒரு கலர் கொடுக்கிறது. இது நம்மளே கொடுக்கறதா இல்ல உண்மையிலே இல்ல மாயின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு என்ன, அது புரியுறதுக்கு வேண்டி அது சொல்றது, ஒரு புரிதல் ஏற்பட வேண்டுமே உனக்கு. அதனால வந்து அந்த
மாதிரி சொல்றது. இது வந்து இப்ப கரண்டோட கலர் நம்ம பார்க்க முடியுமா? கரண்ட்டுக்கு கலரே இல்லை. கலர் இல்லை, ஆனா கலர் இருக்குது. ப்ளூ கலர்ல வரும் கரண்ட். ப்ளூ கலர் ப்ளூ, அதனுடைய தன்மை ப்ளூ. அதனாலதான் அப்போ அதெல்லாம் இயற்கையே வந்து இப்ப நீல நிறம் எல்லா பக்கம் நம்ம அதிகமா பார்க்கறது நீல நிறம். அப்ப கரண்டோட தன்மை நீல நிறமா இருக்குது. இயற்கையே அப்படி அமைஞ்சிருக்கு பாரு. இதுல மிராக் இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னாக்கா இப்போ பரபரம் மூலப்பிரகிருதி சத்துவ ரஜஸ் தமஸ் குணம் வந்துருக்கு. இந்த 3 குணங்கள்ல என்ன ஆகுது? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுல 3 மிங்கில் ஆகும். இந்த 3 குணங்கள் என்ன ஆகுது? மிங்கில். அதுதான் என்ன பண்றது? சடையெல்லாம் சொல்றோமே, இந்த கோயில சடை வளர்த்துறோமே. இப்ப அம்பாளுக்கு வந்து பின்னாடி சிற்ப பாக்குறீங்கல்ல, சிற்ப பார்க்க பின்னி பின்னி வருது இல்ல, அது என்ன தத்துவம் அப்படின்னாக்கா, அது இந்த தத்துவத்தை அது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இதுதான் இந்த 3 குணங்களும் பின்னி பின்னி வரும். அது பின்னல் ஏற்படுகிறது. புரியுதா? அப்ப தத்துவம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சத்துவ ரஜஸ் தமோஸ் குணத்துல இந்த 3 சத்துவ குணம் என்ன ஆகுது? இதுல 3ஆ பிரியுது. சத்துவ குணம் 3ஆ பிரியுது. அப்ப சத்துவ குணம் 3ஆ பிரியும்போது என்ன ஆகுது? இங்க சத்துவம், அப்புறம் ரஜஸ், அப்புறம் தமஸ். சத்துவத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ். இந்த சத்துவ குணம் 3ஆ. இது வந்து என்னன்னாக்கா டிராயிங் கரெக்டா போட்டு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப திரும்ப விசாரம் பண்ணா மட்டும்தான், திரும்ப திரும்ப கேட்டாதான் இது புரியும். ஏன்னா இது ஒரு சயின்ஸ், இது ஒரு பெரிய ரிசர்ச். இதையே உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணணும். அப்ப இது ஓரளவுக்கு புரிஞ்சா மட்டும்தான் வேதாந்தம், இந்த வேதத்துடைய தாத்பரியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அங்கங்க இருக்கும். நம்ம பின்னாடி வந்த ஆச்சாரிய பெருமக்கள் ஆதிசங்கரர் இதைத்தான் என்ன பண்றாரு? பஞ்சீகரணம் என்று சொல்லக்கூடிய நம்ம படிச்ச தத்துவ படிச்சோம். இதெல்லாம் அதுல அங்கங்க சொல்றாரு. இந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம மனிஷா பஞ்சகம், அப்புறம் சாதன பஞ்சகம், மாயா பஞ்சகம், இதெல்லாம் அதெல்லாம் அங்கங்க ஒரு விஷயத்த அங்க எடுத்து கையாண்டு இருப்பார், நமக்கு சொல்லி இருப்பார். ஸோ அதனால இது என்ன, இந்த டிராயிங் கரெக்டா போட்டா திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணணும். அப்புறம் பாடம் படிக்கிறது அது புரிய ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல புரிஞ்சுட்டா மகாஞானி. அதனால இப்ப என்னன்னாக்கா, இப்ப என்ன சத்துவ தமோ குணத்துல சத்துவ குணத்துல வந்து 3ஆ பிரியும். சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸ், சத்துவத்தில் தமஸ். இதுல இருந்து என்ன வர்றாங்க அப்படின்னாக்கா, அப்ப சத்துவத்தில் சத்துவ குணம் மேலோங்கும் பொழுது விஷ்ணு, பிரம்மா வர்றார், பிரம்மாஜி. ஓகே, இது வந்து பிரம்மாஜி. அடுத்தது விஷ்ணு, அடுத்தது ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவன். ஓகே, இப்ப என்ன ஆகுது? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த பிரம்மா அவரு பரபிரம்மம். அப்ப இது வந்து பிரம்மா, இது பிரம்ம. ஓகே, பிரம்மா, இது பிரம்மா, இது பிரம்மாஜி. இந்த பிரம்மாஜி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அப்போ இவர் என்ன பண்ண, பரபிரம்மம் சிருஷ்டி அப்படியே ஆரம்பிச்சு கொடுத்தாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரம்மாஜி என்ன பண்றாரு? 14 லோகங்களை சிருஷ்டி பண்றாரு. 14 லோகங்களை சிருஷ்டி பண்ணி இந்த 14 லோகத்திலே தான் வியாபித்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மா புரியுதுல? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த உடலை சிருஷ்டியாச்சு, உடலை சிருஷ்டியாகி நான் இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். புரியுது? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடல் முழுவதும் வியாபிச்சிருக்கிறேன். அது போல அந்த பிரம்மாஜி என்ன பண்றாரு? 14 லோகங்கள், ஈரேழு 14 லோகங்கள், பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தனலோகம், சத்தியலோகம், தபோலோகம், அப்புறம் என்ன பூர் புவஸ்வக, பூர் புவஸ்வகம், புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். அப்புறம் அதல வித்தல சுத்தல பத்தல ரசாதல மகாதல பாதாள என்று சொல்லக்கூடிய இந்த லோகங்களையும் படைச்சு என்ன பண்றாரு? நான் எப்படி இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறேனோ அது போல அந்த பிரம்மாஜி இந்த பிரம்மாண்ட அந்த 14 லோகங்களையும் வியாபித்து இருக்கிறார். ரைட். இப்ப என்ன ஆகுது? இந்த சிருஷ்டி பண்றதுனால என்னாச்சு? பிரம்மாஜி. அதுக்கு என்ன வேணும்? நிறைய அறிவு வேணும். அதுக்கு நிறைய
ஒரு படைப்பு படைக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா, இப்ப கூகுள்ல யாரு ஒர்க் பண்றா, அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு அறிவு வேணும் இல்லையா, நிறைய படிச்சிருக்கணும். அப்ப என்ன பண்றாருனாக்கா, இந்த பரபிரம்மம் வந்து என்ன பண்ணணும், அந்த வேத ஞானத்தை அப்படியே இந்த பிரம்மாஜி கொடுக்கிறார். இங்க என்ன நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ சிஸ்டம் அது எல்லா வேலையும் செய்யுது. ஆமா, அது அதோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் இருக்கு. அதேதான். ஆனா அதை படைச்சது மனுஷன் தான் பண்ணிக்கிறான். அது மாதிரி இந்த சிருஷ்டின்னு வரும்பொழுது என்ன ஆகுது, சிருஷ்டி வரும்பொழுது என்னாச்சு, அதை எல்லாம் பிரபஞ்சத்தை எல்லாம் படைச்சாரு, பிரம்மாத்தை படைச்சாரு, அதையெல்லாம் படைச்சவரே பிரம்மம். அதுதான் விராட் விஸ்வகர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன பண்றாருனாக்கா இங்க, அப்ப அதுக்கு நிறைய அறிவு வேணும். அதனால என்ன பண்றோம், முதல்ல நம்ம பாக்குறோம் விஷ்ணு சயனமா இருக்கிறாரு, தொப்புல இருந்து பிரம்மா வராரு. இப்ப அதெல்லாம் என்ன சொல்றது, புருஷுக்தம் அத்ய சம்போத பிரதிவ்யை ரசாச்ச விஸ்வகர்மண சமவர்ததாதி தஸ்ய த்வஷ்டா விததத் ரூபமேதி. புரியுதா? அப்ப என்ன ஆகுது, தொஷ்டா, தொஷ்டானா யாருங்க, இவருதான் தொஷ்டா. பிரம்மா இருக்காரு இல்லையா, இவருதான் என்ன சொல்றது, நாம தொஷ்டா, நம்ம பாசை, இது வந்து நம்ம பாசை தொஷ்டா. ஓகே, இந்த தொஷ்டா என்ன சொல்றாரு, தத் ரூபமேன அத்ய சம்பூத பிருதிவ்யை ரசாச்ச விஸ்வகர்மண சமவர்ததாதி தஸ்ய தொஷ்டா விததத் ரூபமேதி தத் புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே. விஸ்வம் ஜானம் வந்தது, யாருக்கு இருந்து வந்தது, விஸ்வமானது அக்ரே வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். வேத அகம் இதம் புருஷம் மகாந்தம். இந்த மகா மகிமையெல்லாம் எங்கிருந்து வருதுனாக்கா இங்க தொஷ்டா. அதனால வேதத்துல என்ன வருது, அப்பப்ப தொஷ்டான்னு வருவார். இப்ப இங்க அடுத்து நம்ம சொல்றோமோ இல்லையோ, சனக சனாதன அப்புறம் மனு சொல்றேன், அது பின்னாடி. அப்ப இங்க என்ன பண்ண, இந்த தொஷ்டாவை வச்சுக்கணும். இங்க தொஷ்டா அப்ப என்ன, இந்த பிரம்மா இந்த பிரம்மாஜி எப்படியோ, புரியுதா, இந்த பிரம்மம் இந்த பிரம்மாஜி எப்படி, அது போல அந்த தொஷ்டாஜி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா, தொஷ்டாஜி பிரம்மாஜி தொஷ்டாஜி, அது நிறைய இருக்கு. அது பின்னாடி, அது அந்த சங்கதி வரையில பாக்குறோம். நம்மளோட ரிஷி கோத்திரம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 125 ரிஷி எல்லாம் இருக்கு இல்லையா, அது தனியா அதெல்லாம் பார்க்கணும். 125 ரிஷிஸ் எல்லாம் பார்த்துட்டு அது அப்புறம் we will decide. அதுக்கு ஒரு பிளான் அப்புறம் பார்த்து. இப்ப என்ன ஆகுது, பிரம்மா இப்ப என்ன ஆகுனாக்கா, இந்த சிருஷ்டி வரும் பொழுது என்ன ஆகுது, இப்போ அங்க என்ன பார்த்தோம், திரிபாதஸ்ய அமிர்தம் திவி திரிபாதூத்த உதை புருஷஹாவை. இப்ப என்ன, 1/3 பங்கு வருகிறது. 1/3 பங்கு என்னவா இருக்கு இந்த பூமியில, நீர். நீரிலிருந்து நிலம், அது எப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம். புரியுதா? அப்ப என்ன ஆகுது, ஏதத் ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசம் எங்கிருந்து வருது, ஆத்மாவிலிருந்து ஆகாச சம்பூதா. ஆகாசா வாயோ அக்னே ஆப்ப. புரியுதா? அப்ப நீரிலிருந்து நிலம். அப்ப ஆத்மாவிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். அப்ப இங்க என்ன, அத்ய சம்பூத பிருத்திவி ரசாச்ச. நீருடைய நீரிலிருந்து என்ன ஆகுது, நிலம். அப்ப என்ன ஆகுது, அப்ப விஸ்வத்திற்காரு அது வந்து என்ன பண்றாரு, அந்த நீரில் இருந்து அப்ப என்ன பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றார். அப்படிதான் புரியுது இல்ல? அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க பிரம்மாஜி வர்றாரு. அப்ப அவருக்கு நிறைய, அதனால அவர் வேதத்தை கையில வச்சிருக்காரு. ஏன்னா அறிவு வேணும் இல்ல, புரியுது இல்ல? அப்ப அந்த வேதத்தை என்ன பண்றாரு, வேதத்தின் அடிப்படையாக கொண்டு சிருஷ்டிய செய்கிறார். தர்மங்களை எல்லாம் அனுசரித்து அப்ப ஜட அச்சட உயிரல்ல உயிரற்ற இந்த மாதிரி சிருஷ்டி அவரு செய்யறாரு. புரியுது இல்ல? அப்ப இங்க பிரம்மாஜி சிருஷ்டி பண்ணி தான் அனைத்தையும் வியாபித்தார். விஷ்ணு அப்ப அவர் வந்து ரஜோகுணத்தினுடைய அம்சம், அந்த பரபிரம்மத்தினுடைய ரஜோகுணத்தினுடைய அம்சமா. சத்துவகுணத்துல ரஜோகுணம்,
அப்ப சத்துவகுணத்தை சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பிரம்மா, சத்துவகுணத்தை ரஜோகுணம் மேலோங்கி ரஜோகுணம் என்ன பண்ணும்னாக்கா செயல் தன்மையை கொடுக்கும். செயல் தன்மையை கர்மா செயல் தன்மையை அது அதிகமா கொடுக்கும். அப்ப என்னன்னாக்கா அதிகமா தூக்கம் வருது அப்படின்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா தமோ குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். போட்டு மம்முட்டி கடப்பாரி கொடுத்து மங்கு நல்லா வேலை செய்யறாருனாக்கா அப்ப ரஜோகுணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுவாருன்னா அங்க மடத்துக்கு போனா ராமகிருஷ்ண மடத்துக்கு போனோம். அங்க ராமகிருஷ்ண சந்திக்கு போகும் பொழுது என்ன பண்ணுவாருனாக்கா திடீர்னு மம்முட்டி கடப்பாரில எடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிடுவாராம். போய் அங்கே போய் வேலை செய்வார். ஏன்னாக்கா ரஜோகுணம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ அந்த ரஜோகுணத்தை நான் போக்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணணும், வேலை செய்யணும்னாக்கா. அப்போ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது சாஸ்திர விசாரம் மனம் ஏற்றுக்கொள்ளும். ரஜோகுணம் வரைக்கும் சாஸ்திரம் உள்ள போவாது, தபோகுணம் வரைக்கும் உள்ள சாஸ்திரம் போவாது. அப்போ அந்த அறிவு எப்போ வரணும், அதனால தான் சாத்வீகமான குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சத்துவகுணம் இருந்தா அப்போ சத்துவகுணம் எதனால ஏற்படும்னாக்கா அப்ப சத்துவகுணம் ஏற்படுத்தக்கூடிய ரசத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சத்துவகுணம் தரக்கூடிய உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது மனம் தூய்மையா இருக்கும். அந்த தூய்மையான மனசுல தான் இந்த வேதாந்த சாஸ்திர ரகசியங்கள்லாம் உள்ள போய் உட்கார். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. புரியுதா? அப்புறம் நல்ல சபையில் தூங்கியவன் என்னென்ன எல்லாத்தையும் இழந்துரும். புரியுதா? தூங்காதே தம்பி தூங்காதே, நல்லா வரும் தூக்கம். புரியுதா? நித்ரா தேவி அருமையா வந்து அப்படியே சொக்கி நிற்கும். புரிஞ்சுதா? அப்ப என்னன்னா அப்ப அது தமோ குணம் அதிகமா இருக்கு நமக்கு நாமளா. அப்ப சாத்விகமான குணங்களை மேம்படுத்துறதுக்குண்டான வழிகளை நம்ம தேடணும். அதற்குண்டான உணவுகளை நாம போடணும் உள்ள. புரியுதா? ரோட்டு போகல வரையில எல்லாம் போய் கண்டதை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுனாக்கா இந்த ரசம் என்ன பண்ணணும், இந்த மனசை அந்த மாதிரி நிலைக்கு தான் கொண்டு போகும். அதனாலதான் பெரியவங்க நம்மளாம் ஆச்சார அனுஷ்டானமான உணவுகளை சாப்பிடுப்பா. எந்த ரசம் உள்ள போகுதோ அந்த ரசமாகவே நீப்பா. ஏன் அண்ணாத் புருஷா, புரியுதா? ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபக ஆப பிருதிவி பிருதிவியா ஓஷதயா ஓஷதேப்யோ அன்னம் அண்ணாத் புருஷா. இந்த புருஷன் எங்கிருந்து வந்தான்னாக்கா அன்னத்தினால். அன்னத்தினாலதான் பெருக்குது. மனசுக்கு ரசம் எங்கிருந்து வருது எனர்ஜினாக்கா அன்னம். 10 நாள் சாப்பிடாம உட்கார்ந்துருவாரு. வேற சொல்லு அப்படிதான் வரும். நல்லா சாப்பிட்டாதான் தெம்பு வரும். புரியுது இல்ல? அதனால இப்போ அன்னத்தினுடைய மகத்துவம் தெரியும். அதனாலதான் என்ன பண்றோம், அன்னபூர்ணேஸ்வரியாக வழிபடுகிறோம். இதே கிருஷ்ணயஜுர்வேதத்துல அன்னதாத்தான்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த அன்னதாத்தா யாருன்னா விஸ்வகர்மா அப்படின்னு மந்திரம் இருக்கு. கிருஷ்ணயஜுர்வேதத்துல 3வது மண்டலத்துல சொல்லப்பட்டிருக்கிற அன்னதாத்தா அப்படின்னு மந்திரம் வரும். நான் அதை சொல்லித்தரேன் அப்புறமா. அப்போ இங்க அந்த அன்னத்தை சாப்பிடும் பொழுது அந்த அன்னதாத்தா எப்படி பிரம்மார்ப்பணம் சொல்றோம் இல்லையா பகவத்கீதையிலிருந்து, அது போல அந்த மந்திரத்தை நாம அன்னம் சாப்பிடும் பொழுது அதையே பயன்படுத்த வேண்டும். அப்படி எந்த அன்னத்தை நம்ம போடுறோமோ அந்த அன்னமாகவே நாம இருப்போம். சாத்விக குணம் அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஞானமானது வரும். தமோ குணம் ரஜோகுணம் இருந்துச்சுனாக்கா உட்கார்ந்துக்கலாம், எழுதலாம், படிக்கலாம். ஆனா உள்ள ஒண்ணு அறியாது, ஏறாது. புரியுறது இல்ல? ஏறல அப்படின்னா என்ன காரணம்னாக்கா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அது என்ன பண்ண நாமளா களையணும். அது நாமளாதான் அது என்ன பண்ணோம், காலங்காலமா இருந்த அந்த குணங்களை மாற்றணும். அதுக்குத்தான் புருஷ பிரயத்தனம்னு சொல்றோம். புரியுதா? புருஷனுடைய பிரயத்தனம்னு நமக்கு அந்த சுதந்திரம், அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இதுக்கெல்லாம் கிடையாது. மற்ற விலங்குகளுக்கோ மரத்துக்கோ அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புரியுதா? மனிதனுக்கு மட்டும்தான். அதனாலதான் என்ன சொல்றது, சிறப்பு அறிவு, பகுத்து அறிவு, தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திர அறிவு இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனா மாடு கிட்ட போய் ஏப்பா இன்னைக்கு போய் நம்ம வந்து தலப்பா கட்டி பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்டு வரலான்னா அதுக்கு அது தாவரத்தை தவிர வேற எதுவும் சாப்பிடாது. ஆனா மனுஷன் தாவரத்தையும் சாப்பிடுவா, அது சாப்பிட்றதையே சாப்பிடுவான். அப்ப சாய்ஸ் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாய்ஸ் வேற எதுக்கும் கொடுக்கல. நீ விதைய மண்ணுல போட்டா அது முளைச்சே தீரும். புரியுதா? ஏன்னா அது வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது, அது ஒன்றும் மாற்ற முடியாது. மனுஷன் அப்படி இல்லை. தண்ணி போட்டாலும் வாழ்றான், தண்ணி போட்டாலும் வாழ்றான். ரெண்டும் சாய்ஸ். புரிஞ்சுதா?
அப்ப இந்த தண்ணியிலேயே உடம்பு வளர்ந்து அந்த தண்ணியிலையும் உடம்பு வளரும். அப்ப இந்த தண்ணியில வளர்ந்தா உடம்பு எப்படி இருக்கும், அந்த தண்ணியில வளர்ந்தா உடம்பு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே என்ன ஆகுது, ஒரு சுகத்தை தருகிறது. ஒரு அப்படியே என்ன ஆகுதுனாக்கா போட்டா 10 ஆள் பழம் வந்துருது. ஆனா இந்த தண்ணி என்ன பண்ணுது, ஒன்றும் கொடுக்கல சார், ஒண்ணுமே தரல. அப்ப இது 2 சாய்ஸ் மனிதனுக்கு. இதே போய் மாட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் வாப்பா நீ ஒரு டம்ளர் கொடுக்கணுமா சாப்பிடுமா, அது எடுத்துக்காது. நீ வேணா வலுக்கட்டாயமா எடுத்து வேணா உள்ள பிடிக்கலாமே தவிர அது எடுத்துக்காது. புரியுது? அது அதுக்காக. இப்ப இந்த சாய்ஸ் மனிதனுக்கு, இந்த சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அது சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் எல்லாம் அப்ப நாம தான் அதை வந்து என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரார்த்தனை, தபஸ், ஜபம் இதனால அதை நாம போக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப விஷ்ணு வரும்பொழுது என்ன ஆகுது, அப்ப செயல்கூடிய குணம் வேணும். ஏன்னா விஷ்ணு ரட்சணம் பண்றார். என்ன பண்றாரு, இந்த உலகத்தை காக்கிறார். இவர் படைக்கிறார், அவர் என்ன பண்றாரு, காப்பாற்றுகிறார். அதுக்கு காப்பாற்றணும்னாக்கா அதுக்கு வலிமை வேண்டும், அதற்கு நிறைய செயல் செய்யணும் இல்லையா? அதனால ரஜோகுண அம்சமாக விஷ்ணு. அடுத்தது தமோகுணம். தமோகுணத்துல உக்ரம், வீரியம். புரியுதா? அப்ப என்ன அவர் என்ன பண்றாரு, லயம் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது, அவருக்கு ருத்ர சம்ஹாரம் பண்ணணும். சம்ஹாரம் பண்ணும்போது அங்க என்னன்னாக்கா நல்லது கெட்டதை எதையும் பார்க்க கூடாது, டோட்டலா எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்ப சம்ஹாரம் பண்றதுக்கு ருத்ரஹா. அப்ப அவருக்கு தமோ குணம் அதிகமா இருக்கணும். தமோ குணம் இருந்தால்தான் அந்த சம்ஹாரம், அது வெறி இருக்கணும். அப்ப என்ன ஆகுது, ருத்ரத்திலேயே அது என்னக்கா அவர் கோபமா இருக்கிறார், வெறி கொண்டு இருக்கிறார். ஏ ருத்ர தேவனே, உன்னுடைய கோபம் தெரிய வேண்டும், என்ன உன்னுடைய சாந்த குணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறோம். கோபம் தனியிட்டோம் உடனே ருத்ரம், அது ரௌத்ரம். ருத்ரம் என்ன, ரௌத்ரமா இருக்கிறார். அப்ப ரௌத்ரமா இருந்தா அவருக்கு தான் அவர் சம்ஹாரம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தமோ குணம். அப்ப தமோ குணம் தான் இருக்குது. இப்ப இந்த 3 குணங்கள் வந்து என்ன ஆகுது, இங்க 3 தேவர்கள். இவர் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று பிரிக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது வந்து பரபிரம்ம தத்துவம். ஓகே, இது வந்து நிர்குண தத்துவம். இப்ப என்ன ஆகுது, மூலப்பிரகிருதின்னு ஒரு தத்துவம். இப்ப நான் இதுல வந்து என்ன ஆகுது, மூலப்பிரகிருதி தத்துவம். இந்த பரபிரம்மம் என்ன ஆகுது, இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இதுக்கு மாயா, மாயையினுடைய தன்மையை எடுத்து என்ன ஆகுது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அதனால இது 3 பொருளுக்கு என்ன தெரியும், தான் பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த ஞானமானது அவர்களுக்கு இருக்கும். இவர்கள் என்ன பண்ற, இதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, இதுல ரிஃப்ளெக்ஷன் ஆகுறதுனால எந்த உபாதி சங்கு சக்கரதாரியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அவரு விஷ்ணு ஆகிறார். கையில் வேதம் அந்த உபாதி வரும் பொழுது என்ன ஆகுது, பிரம்மா ஆகிறார். திரிசூலதாரியா இருக்கும் பொழுது ருத்ரன் ஆகிறார். இது எப்படி அப்படின்னாக்கா, கரண்ட் ஒண்ணுதான். இந்த கரண்ட் என்ன பண்றது, ஃபேன், லைட், அப்புறம் ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் உள்ள ஊடுருவி போறாரு. அப்ப ஊடுருவி போகும் பொழுது கரண்டே ஒண்ணுதான். அப்போ அந்த ஃபேன் அப்படிங்கிற உபாதிக்குள்ள போகும் பொழுது காத்தாவது, லைட், டியூப் லைட் அப்படின்னு அதுக்குள்ள கரண்ட் போனா வெளிச்சமா வர்றாரு. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர்ல போனா சூடாகும், இண்டக்ஷன் ஸ்டவ்ல போனா சூடாகும். அப்ப என்ன ஆகுது, இங்க இந்த உபாதி இருக்கு இல்லையா, பிரம்மாஜினா அது ஒரு ரூபம், விஷ்ணுனா ஒரு ரூபம், ருத்ரன்னா ஒரு ரூபம். அந்தந்த ரூபங்களில் என்ன ஆகுது, அந்த எனர்ஜி, பரபத்தினுடைய எனர்ஜி போகும்போது அந்த உபாதியின் தன்மைக்கு ஏற்ப அது இயங்குது. கரண்ட்டுக்கு ஃபேனுக்கு சம்பந்தம் கிடையாது, கரண்ட்டுக்கு ஃபேனுக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா? அது என்ன பண்ணும்னாக்கா, அது இயக்கிறதோட சரி, அது இயங்குவது உபாதியின் தன்மையை பொறுத்தது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பரபிரம்மம் இங்க என்ன பண்ணுது, இதை இயக்கிறதோட சரி, அது இயங்குவது அந்த உபாதி சம்பந்தப்பட்டது. இது படைக்குது, இது காப்பாத்துது, இது லய சம்ஹாரம் பண்ணுது. அது எதனால, இது வந்து அந்த உபாதி தன்மையை பொறுத்தது. படைத்த கடவுளுக்கு தெரியாதா என்ன, அவர் ஏடா இப்படி இவ்வளவு சம்ஹாரம் பண்றாரு, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருதுன்னாக்கா அது அதனுடைய உபாதி, அது அதுக்குன்னே வந்தது. டியூப் லைட்டு கரண்ட் கொடுத்தா வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும், அது காத்த கொடுக்காது, சூட்டை கொடுக்காது. ஃபேனு காத்த மட்டும்தான் கொடுக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்காது. ஏன், அந்த உபாதி. ஆனா அது இயக்குவதே
கரண்ட். அதுபோல இந்த மூன்று மூர்த்திகளையும் இயக்குவது அந்த பரபிரம்மம். அதுபோல இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களையும் இயக்குவது அந்த பரபிரம்மம், பரமாத்மா. உபாதி தான் வேற வேறையா இருக்கிறதுனால, இது உபாதி ஒரு மாதிரி இருக்கு, இந்த உபாதி இப்படி இருக்கு. இந்த உபாதியில வந்ததுனால பரபிரம்மம் விழிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த உபாதியில வந்ததுனால பரபிரம்மம் தூங்கிட்டே இருக்கு. ஆனா பரபிரம்மத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அந்த உபாதி தூங்கும், இந்த உபாதி விழிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி இருக்குது, அது அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி இருக்குது. புரிஞ்சுதா? ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் ஒன்றுதான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இது வரைக்கும் நம்ம சத்துவகுணத்துல இருந்து இந்த சிருஷ்டி கிரமம், சிருஷ்டி தத்துவம் தெரிஞ்சாதான் அந்த விஸ்வகர்ம பரபிரம்மம் எப்படி என்ன எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறைய அதுல விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.